நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. அனுபவம் நிகழ்ச்சியில் இன்று ஆலோசனை நேரம் பகுதியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மருத்துவர் டாக்டர் ஆர் ஆனந்தி அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் C சுமதி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வழங்க வந்திருக்கும் டாக்டர் ஆனந்தி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் ஆனந்தி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் புற்றுநோய் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர், இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன? அதாவது கேன்சர் என்கிற புற்றுநோய் நமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. உலக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் அதிக இறப்புகள் கொண்ட நோய்களில் கேன்சர் 6வது இடத்தில் உள்ளது. ஸோ இதில் நமக்கு உலக அளவில் கேன்சர் விழிப்புணர்வு தினமாக February 4 கொண்டாடுறாங்க. இதில் நிறைய பேருக்கு கேன்சரை பற்றின விழிப்புணர்வு, புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை. அதனால் இதை ஒரு விழிப்புணர்வாக வச்சு நிறைய பேருக்கு இதில் என்னெல்லாம், யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் எப்படி தவிர்க்க முடியும், இதெல்லாம் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த புற்றுநோய் உடலோட எந்த பாகத்தில் ஆரம்பிக்குது டாக்டர்? அதாவது நம்மளோட உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்ட்ரோல் செய்கிறது நம்ம செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த செல்லில் எப்படி அந்த செல்லு நார்மலாக எப்படி இயங்குதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு செல் பல செல்கள் சேர்ந்து டிஷ்யூஸ் ஆகும். டிஷ்யூஸ் பல டிஷ்யூஸ் சேர்ந்து ஒரு உறுப்போ ஒரு ஆர்கனோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் என்னென்னா நமக்கு செல் டிவிஷன், அதாவது ஒரு செல் பிரிஞ்சு 2 செல் ஆகும், 2 செல் பிரிஞ்சு 4 ஆகும், 4 8 ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல செல் டிவிஷன் நடக்கும். ஸோ இந்த செல் டிவிஷனில் என்ன ஆகும்னா அப்போப்டோசிஸ் அப்படின்னு நம்ம ஒரு பாகம் சொல்கிறோம். அதாவது செல் டேமேஜ். அதாவது வயது ஆக ஆக செல்களுக்கு நாட்கள், மாதங்கள் அந்த மாதிரி கணக்குகள் இருக்கும். ஒரு செல் ஒரு சில நாட்களுக்கு தான் இருக்கும், ஒரு செல் மாதங்கள் கணக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில செல்கள் அதோட செல் டேமேஜ், அதாவது செல் டெத்து
அடையும் போது தானாகவே அப்போப்டோசிஸ், அதாவது ப்ரோக்ராம்டு செல் டெத், நம்ம உடம்புல பார்த்தோன்னா இந்த டிஎன்ஏ ஜீன் இருக்கிறது வந்து தானாகவே நம்ம பாடியில் வந்து அந்த செல் டெத்தை வந்து ப்ரோக்ராம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதோட டார்கெட், அந்த செல்லோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக செல் டெத், அதாவது அந்த செல்கள் வந்து அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போகும்போது புது செல்கள் வந்து திரும்ப டிவைட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக நமக்கு வந்து செல் டிவிஷன் ஆகுது. இது வந்து நார்மலாக ஒரு ஆர்கன்ஸில் ஒரு உறுப்புகளையும் நடக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். செல் டிவிஷன் ஆகும்போது பழைய செல்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகும். கேன்சரில் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, இந்த மரபணு பிழைகள், அதாவது டிஎன்ஏ ஜீனில் சம் கைண்ட் ஆஃப் ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மலாக அந்த மரபணு சேஞ்ச் இல்லாமல் அதில் ஏதோ பிழை ஏற்பட்டாலோ இந்த செல் டிவிஷன் வந்து அதிகமாகி செல் டெத்து வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ செல் டெத்து வந்து அந்த செல்கள் வந்து அழியாமல் இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அதில் கேன்சர் செல்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து உற்பத்தி ஆகும். ஸோ நார்மல் ஃபிசியாலஜி, அதாவது நார்மலாக ஒரு செல் உருவாகி இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த செல் உருவாகும் போது நம்ம உடம்புல நார்மல் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதோட மல்டிப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகும்போது செல் டெத் ஆகாமல் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக வந்து கேன்சர் செல்ஸ் வந்து அதில் உற்பத்தி ஆகுது. இப்போ இந்த உருவான புற்று வந்து எப்படி உடலோட பாகங்களை பாதிக்குது? ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோன்னா அந்த செல் டிவிஷன் வந்து ஆகும்போது அந்த ஒரு உடல் உறுப்பில் பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்தாலோ, இப்போ வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு விதமான ரீசன்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நுரையீரலில் ஏதோ அந்த கேன்சர் செல்ஸ் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து மேபி அந்த புகையில காரணமாக இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிற ஒரு சில வந்துட்டு அந்த காட்டன் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த ஆஸ்பெஸ்டாஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் எக்ஸ்போஷரில் வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளியிலேருந்து வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம பாடிக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த செல் டிவிஷனில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த செல் டிவிஷன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது அதில் இருக்கிற சிம்டம்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். வெளியில் ஒரு விதமான பிரச்சனைகள், இப்போ வந்து இருமல் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம், இல்லை வந்துட்டு மூச்சு விடுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க, சளி அடிக்கடி பிடிக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி ஒரு உடல் உறுப்பு பாதிக்கப்படும் போது அந்த கேன்சர் செல்ஸுங்கிறது ரொம்ப சின்ன ஒரு மைக்ரோஸ்கோப்பில் கூட சின்னதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஈஸியாக ரத்தத்தில் வந்து கலந்து மற்ற உறுப்புகளுக்கும் பாதிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஏர்லியராக வந்து கண்டுபிடிச்சா இந்த மற்ற உறுப்புகளுக்கு வந்து பாதிப்பை வந்து தவிர்க்க முடியும். டாக்டர், நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுமே கேன்சர்னால அஃபெக்ட் ஆகுமா? ஆக்சுவலாக எல்லா உறுப்புகளும் வந்து அஃபெக்ட் ஆகும். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆறதில்லை. அதாவது நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நர்வ் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து மேக்சிமம் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள்லையும் இருக்குது. அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ்லேயும் வந்து இந்த கேன்சர் வந்து வராது. இது ரெண்டுத்துலேயும் என்ன நடக்குதுன்னா இந்த செல் டிவிஷன் வந்து அதில் இருக்காது. ஸோ நார்மலாக எப்படின்னா நியூரான் செல்லாக இருக்கட்டும், இல்லை ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்கிற செல்ஸாக இருக்கட்டும், அது வந்து எப்போவுமே உற்பத்தியாகி அப்படியே வந்து அழிஞ்சிரும். ஸோ இதில் வந்து அந்த ப்ரோக்ராம்டு செல் டெத் ப்ராசஸ் வந்து இருக்காது. புது செல்ஸ் வந்து உருவாகக்கூடிய தன்மைகள் அதில் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த நியூரான் செல்லும் ஸ்கெலிட்டல் மசில் செல்லையும் வந்து நமக்கு வந்து கேன்சர் வராது. அதே மாதிரி ஹார்ட்டில் வந்துட்டு கேன்சர் செல்ஸ் உற்பத்தி ஆகாது. இப்போ இந்த புற்றுநோயில் என்னென்ன வகைகள் இருக்குது? இதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ பெண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோய்கள் இதெல்லாம் என்னென்ன? கேன்சரில் புற்றுநோயில் வந்து பல வகை இருக்குது. இதில் ரொம்ப காமனாக பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோயும் கருப்பை வாய் புற்றுநோயும் வந்து ரொம்ப காமனாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறையவே அஃபெக்ட் ஆகிட்டு வராங்க. அடுத்தது ஆண்களுக்கு பார்த்தோன்னா இது வந்து காமன். ஆண்களுக்கு வந்து நுரையீரலில் புற்றுநோய் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓரல் கேன்சர்னு சொல்கிறோம். இந்த புகையிலை அந்த மாதிரி பாக்கு இதெல்லாம் எடுக்கும்போது நுரையீரல்லையும் வாய் புற்றுநோயும் நிறையா வரும். அதே மாதிரி தோலில் ஸ்கின் கேன்சர் சொல்கிறோம், லிவர் கேன்சர், பிரெயின் கேன்சர், அதே மாதிரி பிளட் கேன்சர் சொல்கிறோம். பிளட்டில் இருக்கிற அந்த WBCs, அதாவது ஒயிட் பிளட் செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் அது வந்து அதோட செல்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகும்போது லுக்கீமியா, அதாவது பிளட் கேன்சர் நம்ம சொல்லுவோம், லுக்கீமியா, லிம்ஃபோமா அந்த மாதிரி சொல்கிறோம். அது மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களை அதிகமாக பாதிக்கும்,
பெரியவங்களையும் பாதிக்கும். குடல்ல வந்து ரொம்ப காமனாக வந்து குடல் புற்றுநோய் வந்து ரொம்ப காமனாக நம்ம இந்தியா அளவில் வந்துட்டு அதிகமாக பாதிச்சிட்ருக்கு. ரொம்ப காமனாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், அதுக்கப்புறம் குடல் புற்றுநோய் தான் ரொம்பவே வந்து நம்ம இந்தியாவில் வந்து அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆண்களில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சரும் ரொம்ப காமனாக வரும். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கேன்சரில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு யூரின் ப்ராப்ளம்ஸ் வந்து யூரின் சரியாக போகாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போகிற ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, இல்லை ஜென்ரல் செக்கப்லேயே வந்து ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதில் எதுவும் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். டாக்டர், சில வகையான புற்றுநோய்கள் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா சரியாக்கிடலாம், பூரணமாக குணமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற சவால் வந்து அந்த புற்றுநோய் கட்டிகள் வலி இல்லாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது இல்லையா? இப்போ அந்த புற்றுநோய் இருந்தால் அதுக்கான சிம்டம்ஸ், அதனுடைய அறிகுறிகள் என்ன, ஆரம்ப நிலையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆரம்பத்திலே வந்து கண்டிப்பாக வந்து புற்றுநோயை கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தாமல், இப்போ சாதாரணமாக வர்றது, இது சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனை தானே, நம்ம அலட்சியப்படுத்தாமல் உடனே வந்து மருத்துவ உதவி எடுத்துக்கிறது வந்து நல்லது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டயர்டாக இருப்பாங்க, வெயிட் லாஸ், அதாவது எடை வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். அடிக்கடி வந்து சளி, இருமல் வந்து ஒரு மாத கணக்காவோ இல்லை 2-3 மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கட்டி மாதிரி நம்ம தோலில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது எந்த உறுப்பாக இருந்தாலுமே வந்து முதல்ல கட்டி, ஒரு சில இப்போ வயிற்று குடல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மூளையில் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை தைராய்டில் பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கட்டி மூலமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஓரல் கேன்சரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும், வாயில் வந்து நிறைய புண்ணு வர ஆரம்பிக்கும். நம்ம எப்போவுமே வந்து வாய் புண்ணு வருதா அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் வாய்ப்புண்ணு வந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை அணுகுங்க. அவங்க ஒரு டைம் பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து பார்த்து சரியாகலைன்னா அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த கேன்சரோட, புற்றுநோயோட சிம்டம்ஸ், அதாவது என்னெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரத்த கசிவு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பெண்களுக்கு பார்த்தோன்னா கருப்பை வாய் புற்றுநோயில் வந்துட்டு முதல்ல தெரிகிறது ப்ளீடிங், அன்யூஷுவல் ப்ளீடிங் நம்ம சொல்கிறோம். அதாவது நார்மலாக மாதவிடாய் இல்லாமல் மற்ற நேரத்தில் வந்து எதுவும் ஸ்பாட்டிங்காக இருக்கலாம், இல்லை அடிவயிறு வலியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதோட டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த கருப்பை வாய் புற்றுநோய் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் கிருமினால தான் வருது, ஹெச்பிவின்னு நம்ம சொல்கிறோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த வைரஸ்னால வர்றதுனால நம்ம ஈஸியாக வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிக்கணும். ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, வெள்ளப்படுதல் ப்ராப்ளம், அடிவயிறு வலி ப்ராப்ளம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரத்த கசிவு எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்கின்ல, தோலில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து உண்டாகும். ஒரு சில பேருக்கு கட்டியாக வெளியில் தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த கலர் வந்து மாறும், எல்லோயிஷாக மாறும், சிவப்பாக மாறும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஸ்கின் சேஞ்சஸ் ஆனாலுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக வந்து டாக்டரை போய் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மோலுன்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக மச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப வளர ஆரம்பிச்சதுனாலும் கண்டிப்பாக அது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர். ஸோ அதை வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்கின் டாக்டரையோ இல்லை கன்சர்ன் டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாச்சும் போய் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச டாக்டரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது மார்பக புற்றுநோயில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்களோட உடல் உறுப்புகளை வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறத வந்து அதை ஒரு அலட்சியப்படுத்தாமல் அதை வந்து நம்ம உடல் உறுப்புகளை பத்திரமா வச்சிருக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி ஆகும்போது வர்றதுனால இந்த பீரியட்ஸ் டைமில் ஒரு சில பேருக்கு வந்து மார்பக பெயின், வலி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும், ஏதோ கட்டி இருக்கா இல்லை வலி இருக்கா. அதே மாதிரி மார்பக காம்பில் வந்து எதுவும் நீரோ இல்லை ரத்தம் மாதிரி எதுவும் வந்ததுன்னா கண்டிப்பாக உடனே வந்து டாக்டர் அணுகுங்க. டாக்டர், இந்த கேன்சர் உருவாக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணங்கள்னால கேன்சர் வருது? நார்மலாக பார்த்தோன்னா வந்து எல்லாருமே சொல்கிறது ஜெனட்டிக்காக இருக்குது, அதாவது வழியாக வந்து இப்போது பேரண்ட்ஸுக்கு இருக்குன்னா அடுத்தது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகையிலை, பாக்கு இதெல்லாம் எடுக்கும்போது வந்து கேன்சர் நிறையா வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா 30% தான் வந்து நமக்கு வந்து காரணங்களாக இருக்கும் கேன்சர் வர்றதுக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து 70% ஆஃப் த கேன்சர் வந்து இட் இஸ் டியூ டு த ஃபுட் அண்ட் ஒபிசிட்டி.
அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வகைகளாக இருக்கட்டும், உடல் எடை ஜாஸ்தி ஆகக்கூடிய தன்மை இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டொபேக்கோங்கிறது வந்து நம்ம புகையிலைன்னு சொல்கிறோம், அதுவும் ஜீனும் வந்து மினிமம் தான் இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கை விதிமுறைகள் பழக்க வழக்கங்கள் மாற மாற தான் இந்த கேன்சரோட அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருக்குமே ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஃபுட் அண்ட் ஒபிசிட்டி தான் ரொம்ப காமனாக வந்து நம்ம கருதப்படுது. அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மருத்துவர் டாக்டர் ஆர் ஆனந்தி அவர்கள் மூத்த குடிமக்களுக்கு தேவையான ஆலோசனைகள் குறித்து நம்மிடையே நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக புற்றுநோய்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புற்றுநோய்கள் குறித்த விழிப்புணர்வை நம்ம மக்களிடையே தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியின் 2வது பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அனுபவம் நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி.